தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் அட்டகாசமான அதிரடியான சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு இதுக்கு முதல் காரசார கருத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி எங்களுடைய சக அறிவிப்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடடா சமையல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே லக்ஷியாவோட எங்களுடைய செல்ல பொண்ணு ஆர்ஜே மாலே. ஆமா ஆமா, வணக்கம் சொந்தங்களே. வணக்கம் மாலே. வணக்கம் லக்ஷி. ஆமா, இந்த நேரத்திலேயே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இல்ல லக்ஷி, இன்னொரு நாள் இல்ல அடடா சமையல் செய்ய போறாங்களா சொல்லக்கூடாது. ஆமா, அது சரித்திர சாதனை இல்லையா? அதெல்லாம் பப்ளிக் பண்ண கூடாது. நிச்சயமாக எப்படி செஞ்சு இன்றைய நாளில் வந்து நேர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பு அடிப்பாங்க. ஆமா, பேசிக்கலி நல்லா சமைப்பன் மாலி, நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பாடு நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா லக்ஷி? உண்மையை சொல்லுங்க லக்ஷி. உண்மையை மட்டும்தான் நான் சொல்லுவேன். உண்மையை சொல்லுங்க. நான் சமைச்சு நீங்க சாப்பிடலையா? ஹாஸ்பிட்டல் போனதை நான் சொல்ல வேணாம், சாப்பிட்டது மட்டும் சொல்லுங்க. ஓம் லக்ஷி ருசியாக சமைப்பார்கள். அவ்வளவு ஒத்துக்கலாம், நான் சொல்லி தரல. கொஞ்சமா சொன்னா போதும். சமைப்பாங்க. இவ்வளவுதானா? இதை விட கூட இல்லையா? தொடர்ந்து முடிந்துக்கலாம் எங்களுடைய சுவையான ருசியான அடடா சமையல் நிகழ்ச்சியோட ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் கவிதை கவிதை படிச்சவன் நகத்த போல காதலையும் வீசுறாலே வெட்டி நான் செதறு தேங்காய் போல ஆக ஓடுறாலே எட்டி பணப்பெட்டி போல கண்ணி மனச பூட்டிட்டா கரிச்சட்டி போல என்ன கழுவி ஊத்திட்டா பள்ளிக்கூடம் போகும்போது பார்த்த பார்வை பறக்கல சட்ட மேல பட்ட இங்க இன்னும் கூட துவைக்கல என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்னம்மா 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 இப்படி பண்றீங்கம்மா என்னம்மா 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 இப்படி பண்றீங்கம்மா என்னம்மா 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 இப்படி பண்றீங்கம்மா என்னம்மா 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 இப்படி பண்றீங்களேம்மா. தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு நிறைய விஷயம் அப்படி நாங்க அடடா சமையல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் முகப்புத்தகத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க அது மாத்திரமல்ல இந்த பாடல்கள் கூட ஏதோ எங்களுக்கு ஒலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி இல்லையா? நிச்சயமாக இது நமக்காகவே உரித்தான பாடல். இது எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இந்த பாராட்டுக்கள் அப்படியே சென்று அடையணும் அப்படின்னு நாங்க சொல்லிக்க விரும்புறோம். ஆமா, அடடா சமையல் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன மாடி பேச போறீங்க? அடடா சமையல் சொன்னாலே லக்ஷி தான் ஃபேமஸ். அடி வாங்குறது லக்ஷி தான் ஃபேமஸ். இன்னைக்கு நாங்களுடைய சொந்தங்கள்கிட்ட சொல்றேன், நிறைய சமைக்க தெரிஞ்சவங்க வந்து தாமரை வானொலியை கேட்டுட்டு இருப்பீங்க. நிறைய டேஸ்டா சமைக்க தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிற விஷயம், தயவு செய்து யாரும் கல்லறிஞ்சிடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையை நாங்கள் சொல்லிக்கிறோம் இல்லையா? ஆனால் என்னை விட டேஸ்டா சமைக்க தெரிஞ்சவங்க நீங்க யாருமே இல்லை. ஐயோ நேர்களே நம்பிருங்க, இதுதான் உண்மை. ஆமா, கொச்சிக்கா என்ன கலர்? மஞ்சள் கலர் இல்லம்மா, சிவப்பு கலர். சிவப்பாமா? அது கொச்சி பழம். இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கு. கொச்சி கருப்பு இல்ல பச்சை. சொந்தங்களே, இப்ப வந்து நாங்க வந்து இந்த இது என்னது இப்போ வந்து குழம்புல எல்லாருமே வந்து இந்த புளி உப்பு அப்படி காரம் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்லிடுவோமா எங்களுடைய சொந்தங்களுக்கு? நிச்சயமாக என்ன செய்யலாம்? அதாவது வந்து அந்த சாம்பார் வற்றல் குழம்பு வந்து நீங்க காரம் வந்து அதிகமா போனா வந்து நல்லெண்ணெய் 1 லிட்டர்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு கொஞ்சமா அந்த நல்லெண்ணெயை கொதிக்க விட்டதும் வந்து காரம் குறைந்து விடுமாம். குழம்பின் வாசனையும் ரொம்ப தூக்கலா இருக்குமா. அது மாத்திரமல்ல, குருமா போன்ற கிரேவியான ஐட்டங்களுக்கு காரம் கூட்டினால வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெயை, நம்ம மாடியை போல ஒரு வெண்ணெயை கொஞ்சம் போட்டீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற காரம் எல்லாம் குறைஞ்சு விடுமாம். அது மாத்திரமல்ல, இந்த குழம்புல புளி அதிகமாகி விட்டா வந்து சிறு உருளைக்கிழங்கு வெல்லத்தை சேருங்க, புளிப்பு சுவை உடனே சரியாகி விடுமாம். அது மாத்திரமல்ல, ரோஸ்டையும் கறிகளில் எண்ணெய் அதிகமாகி விட்டா வந்து கறிகளின் மேல் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவையும் தூவினால் வந்து அந்த கறியின் எண்ணெய் அரிசி மாவு உறிஞ்சி கொண்டு விடுமாம். அதே மாதிரி மொறுமொறுப்பா நீங்களும் வந்து சமைச்சு அப்படியே சாப்பிடலாம். அது மாத்திரமல்ல, சப்பாத்தி நிறைய மீதியானா மாநில விட்டு அடிக்கடி தான் செய்வாங்க. எப்படி என்று சொன்னா
அவங்களுடைய மொட்டை மாடியில் போய் வந்து அதை காய வச்சு அதை வந்து காஞ்சதும் வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முதல் தர வானொலி இன்று முதல் வானிலையில் தான் நீங்கள் வந்து டியூனின் மூலம் அந்த அப்ஸின் மூலமும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களை கவர இருக்கிற எங்களுடைய முதல் தர வானொலியையும் கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரை சொந்தங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியையும் சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் சுவையான ரசியான நிகழ்ச்சியோடு திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவன பாராட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ண முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் முடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீருந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீருந்தோம் திந்தாதீருந்தோம் திந்தாதீருந்தோம் ஏ பொம்மி ஏ பொம்மி வட்ட முட்டுகள தட்ட தட்ட வந்ததம்மா நதி காத்து நதி காத்து முட்டு முட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு கட்டுதம்மா சுதி பார்த்து சுதி பார்த்து ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கேரங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதீனுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதீனுந்தோம் தொட்டில் கட்டி அம்மா சொல்லும் நாரிதாரம் இசைதானே இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமிட்டு கட்டுறதும் இசைதானே இசைதானே ஆறு மனமே யாரு இங்க அனைத்தும் அறிந்ததாரு வைத்திறந்து பாடு அதில் இல்லாதத சேரு ஆடையெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் அறிஞ்சானே இல்லையம்மா ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவன பாராட்டும் இசை கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாரே மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடு எங்கடி பொம்மி முக்கண்ண முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச ஆனும் முடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம் சகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம்
தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் வானொலி தாமரை வானொலியின் சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. என்ன மாதிரி நீங்க சிரிக்கிறீங்க ரொம்ப? அப்படித்தான். ஏன்னா இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாளாச்சு. ஸ்பெஷலா இன்றைய நாள் வந்து நமது நேயர்களுக்கு அடடா சமையல் குறிப்புகள் சொல்ல போறதுக்கு இருக்காங்களே. வந்திருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா, அடடா சமையல் நிகழ்ச்சினாலே எங்களுடைய சொந்தங்கள் ஆரம்பத்துல அந்த போஸ்ட் போட்டதுதான் தெரியுமா? நீ அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு இதை என்ன சொல்ல போறீங்கக்கா என்ன சொல்ல போறீங்கக்கான்னு முகப்புத்தான் மல்லி வளைஞ்சிட்டு இருக்கு. நிச்சயமாக அதுவும் லக்ஷ்யா சமையல் குறிப்பு பத்தி சொல்ல போறாங்கன்னு சொன்னா ஆர்வமா இதுல இருந்து எங்களுடைய சொந்தங்கள் இந்த பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது. நீங்க என்ன மாதிரி இல்ல நேர்களே அப்படியெல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. நமது லக்ஷன்யா சூப்பரா சமைப்பாங்க. ஆமா சூப்பரா சமைப்பேன். ஆனா வந்து அதாவது நெருப்பு போடாம சமைப்பேன், இல்லாட்டி நெருப்பு போட்டா சமைக்க மாட்டேன். நிச்சயமாக அவங்களுக்கு சமைக்க வேணும்னு சொன்னா கட்டாயம் அடுப்பு பத்த வைங்கன்னு சொல்லணும் பக்கத்துல யாராவது. உங்களோட அம்மா என்ன சொல்லிருக்காங்க? நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணணும் தான் நீ சொல்லிருக்காங்க. ஐயோ மறந்துட்டேனே. அப்படித்தான் அந்த சமைக்கிறதையும் அடுப்பு போட்டா தான் சமைக்கணும். அதாவது பாத்திரத்தை வைங்கன்னா நாங்க வைப்போம், அடுப்பு போடுங்கன்னா போடுவோம். அதான் சமையல். நிச்சயமா இந்த பொண்ணுக்கு இந்த கால தெரியாது ஐயா. ஓகே, இப்போ வந்து நாங்க பேச போற ஒரு விஷயம் உளுந்து களி. உளுந்து களியா கறியா? சரி, உளுந்து களி மாலி. உளுந்து கறி இல்ல, அது நீங்க டேஸ்டா உங்களுக்கு. ஆமா, இன்னொரு விஷயத்த சொல்லி அவனு என்ன அவ்வளவு நேரம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த எக்ஸ்பர்ட் சமையல்ல எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். எங்களுடைய கலியுகத்துல அப்படியே சமையல் ராணி என்று கூட நாங்க வந்து பட்டமெல்லாம் வச்சிருக்கோம். அது வேற யாரும் இல்ல, எங்களுடைய மாலி தான். அட்டகாசமா அதிரடியா எங்களுக்கு வந்து நேற்று முந்தின நாள் நினைக்கிறேன், ஏன்னா முந்தின நாள் வந்து 3 கறி தடபுடலாம் சமைச்சு சாப்பாடு தந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் சத்தியெல்லாம் எடுக்கல சொந்தங்களே. ஆனால் வந்து டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்க. ஏன் இன்னொரு நாளைக்கு சமைச்சு தரா விட்டாலும் உசாரா சொல்லிக்கணும் இல்லையா? பெருமை இல்லையா? ஆமா, நாங்க இப்போ உளுந்து களி எப்படி செய்யற அப்படின்னா சொல்ல போறோம். உளுந்து களி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த சின்ன குழந்தை, அதாவது என்ன போல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் உளுந்து களி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான பொருட்கள் அப்படி என்ன விஷயம்னு சொன்னா, வெள்ளை உருண்டை உளுந்து 1 கப், பச்சரிசி 1 கைப்பிடி, பச்சரிசி 1 கைப்பிடி, கருப்பப்பட்டி 1 கப், நல்லெண்ணெய் 50 மில்லிலிட்டர், தண்ணீர் 4 கப். சொல்லுங்க. இல்ல லக்ஷ்மி சொல்லுங்க. செய்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வெள்ளை உருண்டை உளுந்தையும் பச்சரிசையையும் தனித்தனியே வாசம் வரும் வரை நல்லா வறுத்து பொடித்து சலித்து கொள்ளவுமா. கருப்பட்டியை நைத்து போட்டு 4 கப் தண்ணீரை கரைத்து அடுப்பில் ஏற்றி சூடாக்கி நன்கு கரைத்ததும் வடிகட்டி வைக்கவும். இதுல உளுந்து அரிசி மாவை போட்டு நன்கு கரைத்து அடுப்பில் ஏற்றி கிளறவுமாம். நன்கு சுருண்டு வரும்போது அந்த நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் பக்கங்கள் பிரியும் போது இறக்கவும். இறக்கினதுக்கு அப்புறம் வந்து எலும்புகள் வலுப்புற இதை வந்து வாரம் ஒரு முறை வந்து செய்து வந்தா செம்ம டேஸ்டா இருக்கும். உளுந்து களி வந்து இனி செய்யாதவங்க எல்லாம் செஞ்சு பாருங்க. நான் திரும்பியும் சொல்றேன். நிச்சயமாக திரும்பவும் சொல்லுங்க லட்சுமி, எனக்கே விளங்குற லட்சுமி. ஆமா ஆமா ஆமா, தேவையான பொருட்கள்ன்றதை விட தேவையான என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வெள்ளை உருண்டை உளுந்து 1 கப், பச்சரிசி 1 கைப்பிடி, கருப்பட்டி 1 கப், நல்லெண்ணெய் 50 மில்லிலிட்டர், தண்ணீர் 4 கப். செய்முறை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளை உருண்டை உளுந்தையும் பச்சரிசையும் தனியே வாசம் வரும்படி வந்து வறுத்து பொடித்து சலித்து கொள்ளவுமா. கருப்பட்டியை நைத்து போட்டு 4 கப் தண்ணீரில் கரைத்து அடுப்பில் ஏற்றி சூடாக்கினதுக்கு அப்புறம் நன்கு கரைத்ததும் வடிகட்டி வைங்க. இதில் உளுந்து அரிசி மாவை போட்டு நன்கு கரைத்து அடுப்பில் ஏற்றி கிளறவும். நன்கு சுருண்டு வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் பக்கங்கள் பிரியும் போது இறக்கவுமா. எலும்புகள் வலுப்பெற இதை வந்து வாரம் ஒரு முறை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டகாசமா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எங்களுடைய அபிமான சொந்தம் பூஜா இணைஞ்சு சொல்லியிருக்காங்க, அக்கா உங்களுடைய சமய குறிப்புகள் எல்லாம் அட்டகாசம் அதிரடியா இருக்கு, நான் இனி அப்படியே உங்களோட ஸ்டைல்லையே ஃபாலோ பண்றேன். பொண்ணு இண்டியோட சரி. நிச்சயமாக நோட் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, இந்த நேரத்துல பாலா கூட இணைஞ்சிருக்காங்க. பாலா சொல்லியிருக்காங்க டேஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அதாவது நாங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய அந்த கருத்துக்களையும் உங்களுடைய முகப்புத்தகத்துல அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்க வந்து
அதையும் நாங்கள் அந்த கருத்துக்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கேன். அது மாத்திரமில்ல, நீங்கள் வந்து இவ்வளவு நாளும் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கேட்டிருந்த அதே வானொலி, எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியும் நீங்கள் வந்து டியூன் இன் ஆப்பில் வந்து இன்று முதல் கேட்கலாம் என்று எங்களுடைய சொந்தங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியையும் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பிடித்து கொள்ளலாம். ஒரு பாடலை தொடர்ந்து www.tamaraifm.com இது உங்கள் சுவையோ சுவையான அடடா சமையல். Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Robo-da, zoom, zoom, robo-da, 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 boom, boom, robo-da, robo-da, robo-da. Robo, நீ அகரணையோ, சித்தி நீ உயிரணையோ, மின்சாரம் உடலில் ரத்தம், நவீன உலகத்தில் அறிவியல் அதிசயம். வாய் உண்டு ஆனால் வயலில்லை, பேச்சு உண்டு மூச்சு இல்லை, நாடி உண்டு இருதயம் இல்லை, அவர்தான் உண்டு திமிரை இல்லை. Robo-da, zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Eyes, I see moving, feel like a robo. Eyes, Newton and Lee like a robo. Albert Einstein and Moore like a robo. Hey robo, you're robo. In my number, come on, let's go. Boom, boom, robo-da, 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 zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Robo-da, 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 zoom, zoom, robo-da, robo-da, robo-da. தொடர்ந்து
கேட்டுக்கொண்டிருக்க முதல் வானொலி தாமரை வானொலியின் அட்டகாசமான சுவையான சமையல். ஆமா ஆமா அடடா சமையல் அப்படின்னு சொன்னாலே எங்களுடைய சொந்தங்களுக்கெல்லாம் அந்த என்ன சமய குறிப்பா அடுத்தது வரப்போது அப்படி தேடிட்டு இருக்காங்க. மாலி கடும் எதிர்பார்ப்புகளோட காத்து கொண்டிருப்பாங்க இல்லையா லக்ஷயா? ஆமா 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 அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து அந்த இட்லி சாம்பார்ல வந்து கடைசியாக மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி போன்றவற்றை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு வறுத்து விட்டு மிக்சியில அரைத்து சாம்பாரில் போட்டு அந்த கூடுதலான சுவை இருக்குமா. அதாவது வந்து இட்லி சாம்பார்ல வந்து இனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு வறுத்து விட்டு வந்து மிக்சியில அரைத்து அந்த நீங்க பண்ற சாம்பார்ல போடுங்க. அந்த சாம்பார் வந்து ரொம்ப 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 சுவையா இருக்கும். அது மாத்திரமல்ல கரம் மசாலா கடையில வாங்காம நாமளே செய்யலாமா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டை 50 கிராம், லவங்கம் 50 கிராம், மராட்டி மொக்கு 50 கிராம், ஜாபத்ரி 50 கிராம், அன்னாசிப்பூ 50 கிராம், சாதிக்காய் 2, ஏலக்காய் 5. இதை செய்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருட்களையும் வெறும் வாணியில லேசாக வறுத்து மிக்சியில் நைஸாக அரைக்கவுமாம். அப்படியே வந்து சிறிய மேசை கரண்டியிலால் 1/4 ஸ்பூன் அல்லது தேவைக்கேற்ப கிரேவி, பிரியாணி, குருமா, மசாலா சமையல் அனைத்துக்கும் பயன்படுத்தினால் வந்து சூப்பரா இருக்கும். இந்த நேரத்துல வந்து எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர் ஒரு கேள்வியை கேட்டார் இல்லையா மாலி? என்ன கேள்வி லக்ஷி? என்ன கேள்வி என்று சொன்னா மிக்சியில் அரைக்காம கையால் அரைக்க முடியாதா அப்படின்னு கேட்டேன். என்னன்னு சொன்னா எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர் வந்து அவர் வந்து அவர்கிட்ட வைஃபுக்கு கையாலனா அந்த ஆட்டுமா ஆட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கையால் அரைச்சு கொடுத்துட்டானா தெரியுமா? அவரும் எதிர்பார்ப்பு கரண்ட மிச்சம் பிடிக்காரையா. நிச்சயமா அவரும் எதிர்பார்ப்போட கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. நம்மளும் இதே மாதிரி சமையல் ஒன்று செஞ்சு கொடுக்க. தொடர்ந்து வந்து நீங்கள் உங்களுடைய முதல் தரவானுடைய கேட்க விரும்பினால் வந்து இன்று முதல் டியூனின் அப்ஸின் மூலம் வந்து உங்களுடைய முதல் தரவானொடி தாமரை வானொலி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கிட்டு இணையத்தில் நிறைய சொந்தங்கள் இணைஞ்சு எங்களுக்கு வாழ்த்து மழை அப்படியே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களையும் இருக்கும் வரைக்கும் உங்களுடைய தாமரை வானொலி நிச்சயமாக உச்சம் தொடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஒரு பாலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். உங்கள் முதல் தரவானொடி தாமரை வானொலி வழங்குகின்ற சுவையான அடடா சமையல். நான் கேட்கும் புதிரேடா, நான் கட்டி கப்பலடா, நான் தங்கம் வேட்டையடா. என் செல்ல பேரு ஆப்பு, நீ சைஸா கடிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. என் செல்ல பேரு ஆப்பு, நீ சைஸா கடிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. புதுதா வின்சி கோடடா, இது சர்ச்சையான மேடடா. நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. Hey Roxy, I'm a sexy. எதற்கும் don't care policy. ஏன் ராசி, சிம்ம ராசி, நான் ஒரு காதல் சன்னியாசி. என் செல்ல பேரு ஆப்பு, நீ சைஸா கடிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. கேக்குறான் கேட்டுட்டு பாக்குறானே, அத பாக்குறான் பார்த்துட்டு போறானே. கை தேக்குறான் தேய்ச்சிட்டு தாக்குறானே, கண் தாக்கு
ஆடி போறா ஆசை 100 500. जाओ रुक जाओ நீதான் மாடர்ன் ஹைக்கூ கொக்கோ ஆசிக்கோ உன்னை தொட்டால் தப்பக்கோ जाओ रुक जाओ நீதான் மாடர்ன் ஹைக்கூ ஆல் தொட்ட பூபதிடா எதற்கும் ரெடியாயிருப்பேன்டா. ओ मेरा बुलबुल तारा என் முன் ஆடும் எல்லோரா ஆவாரா ஆடி போறா ஆசை 100 500. जाओ रुक जाओ நீதான் மாடர்ன் ஹைக்கூ கொக்கோ ஆசிக்கோ உன்னை தொட்டால் தப்பக்கோ जाओ रुक जाओ நீதான் மாடர்ன் ஹைக்கூ ஆல் தொட்ட பூபதிடா எதற்கும் ரெடியாயிருப்பேன்டா. जाओ रुक जाओ நீதான் மாடர்ன் ஹைக்கூ கொக்கோ ஆசிக்கோ உன்னை தொட்டால் தப்பக்கோ जाओ रुक जाओ நீதான் மாடர்ன் ஹைக்கூ ஆல் தொட்ட பூபதிடா எதற்கும் ரெடியாய்
ஆனந்தம் அணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அப்படியே இணைஞ்சு வந்து நிறைய டிப்ஸுகளை தந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மாலினி. நிச்சயமா லக்ஷி, அது மட்டும் இல்லாம கலையத்துல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து ஆமா நிகழ்ச்சியை வந்து அதாவது இந்த ரசிகர் விருந்தகைகள் எங்களுக்கு கூடிட்டு நிச்சயமாக இப்பவே கூடிட்டு பாத்தீங்களா, அதாரு நாங்களா நிகழ்ச்சி செய்ய வந்திருக்கோம். இந்த நேரத்தில் எங்களுடைய பூஜா அணிஞ்சி ஒரு விஷயத்தை அனுப்பியிருக்காங்க, இதை வந்து கட்டாயம் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ளுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டுக்கோழி ரசம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாட்டுக்கோழி ரசம் வைக்கிற அப்படின்னு தான் பூஜா அணிஞ்சு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள்ல வேணாது, நாளையில அதாவது நாங்க இன்றைக்கு சொல்றதை நீங்க நோட் பண்ணி வைங்க, அதை வந்து சண்டே ஸ்பெஷலா பண்ணிருங்க வீட்டுல. நிச்சயமாக ஸ்பெஷலா இருக்கும். ஆமா ஸ்பெஷலா இருக்கும். நாட்டுக்கோழி அரை கிலோ தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. தக்காளி 150 கிராம், சின்ன வெங்காயம் 200, பட்டை சோம்பு சிறிதளவு, மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் கொஞ்சம், தனியா தூள் கொஞ்சம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10, எண்ணெய் வந்து 5 டேபிள் ஸ்பூனா, உப்பு தேவையான அளவு. இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நாட்டுக்கோழியை நடுத்தரமான துண்டுகளாக வெட்டி கொள்ளவுமா, தக்காளி சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் ஆகியவற்றை அம்மியில வைத்து 1-2 நசுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, வானில எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை தாளித்து பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் தக்காளியை சேர்த்து நன்கு வதக்குங்க. இத்துடன் வந்து நாட்டுக்கோழியையும் சேர்த்து வதக்கவும். பிறகு வந்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனியா தூள், தேவையான அளவு உப்பு, 2 லிட்டர் தண்ணீர் ஊற்றி வேக விடவுமா. கறி நன்கு வந்ததும் நசுக்கிய பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் போட்டு இறக்கினால் கம 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 அப்படியே நாட்டுக்கோழி ரசம் ரெடியா. இதை சூடான சாதம் இட்லி தோசையோட சாப்பிடலாமா. நம்மட மாலினி சும்மாவே சாப்பிட்டுருவா. அது மாத்திரமல்ல, நாட்டுக்கோழி ரசம் வந்து ஜலதோஷத்திலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த நாட்டுக்கோழி ரசம் இருக்கா மாலி. நிச்சயமாக லக்ஷி, அதாவது நீங்க சமையல் பண்ணி தாரீங்கன்னு சொன்னா நாங்க இந்த கலையத்துல இருக்கிற அனைவருமே சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆமா எங்களுடைய நான் ஆரம்பத்திலே நிகழ்ச்சியின் வாயிலாக சொன்னேன், எங்களுடைய சமய குருஜி அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எல்லாமே எங்களுடைய மாலினி தான். அவட கைவண்டத்துல நாங்க இப்ப சமையல் கத்துட்டு இருக்கோம் இல்லையா. உண்மையை ஒத்திக்கொள்றாங்க. ஆனா வந்து இதுல வார எல்லா பிரச்சனை எல்லா பிழைகளும் வந்து எங்களுடைய குருஜியை சாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனி வந்து நீங்கள் தாமரை நேயர்களே, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, தப்பிச்சு கொள்றாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க வந்து இனி வந்து தாமரை வானொலிய டியூனின் அப்ஸ்லமையும் வந்து எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியை கேட்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் எங்களுடைய சொந்தங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். சுவையான அதிரடியான அடடா சமையல். கண்ணிலே மையே யாரு வச்ச மையே, இது நான் வச்ச மையே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே. பின்னாலே போனா நான் பின்னாலே வாரே. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே. என்னடி முனியம்மாவோ கண்ணுல மையே யாரு வச்ச மையே, இது நான் வச்ச மையே, நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா, இனி நான் தாண்டி ஓம் புருஷ கண்ணம்மா. என்னடி முனியம்மாவோ கண்ணுல மையே யாரு வச்ச மையே, இது நான் வச்ச மையே, நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். என்னடி முனியம்மா உன் கண்ணல மையே யார் வச்ச மையே, இது நான் வச்ச மையே. Women are telling me girl that you coming into my world, every enemy rocking in every boy and the girl, when me feeling it up in the rhythm and me feeling it up in the sound. Me say என்னடி முனியம்மா, me say என்னடி முனியம்மா. Hey, குத்தால அருவியிலே குளிச்சாலும் அடங்காது, குத்தால அருவியிலே குளிச்சாலும் அடங்காது, அத்தானி உடம்பு சூடு கண்ணம்
சிலு சிலுக்கோ பொன்னம்மா என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையே யார வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னால போனா நான் பின்னால பாரு கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய கொசுபம் வச்சு கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய கொசுபம் வச்சு இடுப்புல சுடுகிறிய கண்ணம்மா அது கொசுபம் அல்ல என் மனசு பொன்னம்மா என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி அறிவச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னால போனா நான் பின்னால வார புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா நான் தாண்டி போம் புருஷ பொன்னம்மா என்னடி முனியம்மா ஓ கண்ணுல மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னால போனா நான் பின்னால பாரு தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தின வானொலி தாமரை வானொலியின் சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு மாலினி ரொம்ப சத்தம் போடாம அப்படியே ரகசியமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ரகசியமா இல்ல லக்ஷி, அதாவது உங்களுடைய சமையலை நானும் நோட் பண்ணிக்கிட்டேன். என்ன குருஜிக்கே டவுட்டா? அப்ப சிசி எப்படி சமைக்கிற? இல்ல நீங்க எப்படி உங்களுடைய சமையல் டிப்ஸை பார்த்து எப்படி சமைக்கலாம்னு நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன். ஆமா, இந்த நேரத்துல எங்களுடைய அந்த சொந்தங்களை பத்தி சொல்லி ஆகணும். அதாவது வந்து நாங்க இந்த நாட்டுக்கோழி ரசம் சொன்னோம் தானே, அதுக்கு வந்த பாராட்டுக்கள் அப்பப்பா முடியல செம்ம டேஸ்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க இதை இன்னைக்கு பண்றோம்னு கூட சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை கூட மறந்து இந்த சமையலை செய்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க இல்லையா லட்சுமி? கட்டாயம் சொந்தங்களே, நீங்க அப்படியே அந்த நாட்டுக்கோழி ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சா வந்து எனக்கு அனுப்புவீங்க. நானும் வந்து சாப்பிட்டு பாக்குறேன். நிச்சயமாக லக்ஷி, கட்டாயம் சாப்பிட்டு பார்ப்பாங்க. ஆமா. இந்த நேரத்தில் வந்து பிஸ்கட் செய்யற அப்படின்னு தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் வந்து ஐசிங் சுகர் 500 கிராம், மாவு 500 கிராம், பேக்கிங் பவுடர் ஒரு தேக்கரண்டி, ஸ்வீட் நெய் வந்து 500 கிராம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மாவுடன் பேக்கிங் பவுடரை சேர்த்து சலித்து கொள்ளவும். அதாவது வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு பின் வந்து ஐசிங் சுகரை நெய் சேர்த்து பிசைந்து கொள்ளவும். அது மாத்திரமில்ல, இந்த ஐசிங் சுகரையும் நெய்யையும் வந்து தேவையான அளவு சேர்க்கவும். பின்னர் வந்து மைக்ரோ அவனில் வந்து 150 அல்லது 10 மினிட் வந்து நீங்கள் வந்து அதில் அவனில் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச சுவையான அப்படியே வந்து பிஸ்கட் எல்லாம் தயாராகிடும். இன்றையிலேருந்து நாங்கள் பிஸ்கட் செய்ய போகிறோம். நிச்சயமாக நமது கலையகத்தில் இருக்கிற எல்லா சொந்தங்களுக்காகவும், அதுவும் இல்லாமல் நமது வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சொந்தங்களுக்காகவும் லக்ஷி ஒரு சந்தோஷமான விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. பிஸ்கட் அப்படியே எங்களுடைய சொந்தங்களே அப்படியே சொல்லிடுங்க, எப்படி சாக்லேட் செய்யற, எப்படி வந்து எல்லாத்தையும் டக்குன்னு சாப்பிடுற, எப்படி பசி வர வைக்கிறது, எல்லாத்தையும் வந்து நீங்களும் டிப்ஸா சொன்னீங்கன்னா அதை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தரலாம். நிச்சயமாக. ஆனா இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லி ஆனது, ஜூஸ் என்ற ஒரு விஷயம் எல்லாருடைய மனசுலையும் அப்படியே என்ன சொல்றேன் அப்படியே அந்த பதிஞ்சிருக்கு இல்லையா மாடி?
உண்மையாவே ஜூஸ் தானே? ஆமா ஆமா, அதுதான் நாங்க ஒவ்வொரு இந்த எனர்ஜி தார ஒரு ஜூஸ் தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். அது நாங்க என்ன ஜூஸ்ன்னு சொல்ல மாட்டோம். உண்மையாகவே தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. ஜிங்கிலியா சித்திர கொள்ளு சிலுக்குறாள். ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறாள். ஜிங்கிலியா சித்திர கொள்ளு சிலுக்குறாள். ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறாள். சிக்க வச்சாளே சுத்த வச்சாளே நட்சத்திரம் சுத்தும் கண்ணாளே. மச்சானே வச்சானே குச்சி வச்ச கண்ணாலே. அடிவத்தாயில சோவி தூடமெத்தாயில நீதோ. ஜிங்கிலியா சித்திர கொள்ளு சிலுக்குறாளே. ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறாள். நேத்து ராத்திரி நேரில் வந்துட்டா சிலை எடுத்தா கண்ணை கட்டினா எலுமிச்சம் தோலுக்குள்ள பம்பளத்தை வச்சக்குள்ள உக்களை போதில்ல நீ இல்லாம காட்டுக்குள்ள. அக்கம் பக்கம் நீயும் இல்ல அண்ணன் தண்ணி செல்லாதில்ல குயிலு கூட்டுக்குள்ள நீ இல்லாம பாடுவில்லை. கூடை பூவை மூடி வச்சு கொள்ளாதடியாள. ஜிங்கிலியா சித்திர கொள்ளி சிலுக்குறாளே. ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறாள். கட்டி போடுச்சா கண்ணு கடிச்சா கண்ணு முடிச்சா நாட்டுக்குள்ள நல்லவனே கட்டலுக்கு கெட்டவனே கல்கண்டு பொண்ணு இவ கடவாயில் வச்சிருக்கடா. பகலுக்கு கெட்டாவளே ராத்திரிக்கு நல்லாவளே அச்சப்பட வேண்டாம் என்ன கச்சக்குள்ள வச்சக்கடி. போதைய பொழப்ப இறங்கிய வாழா. ஜிங்கிலியா சித்திர கொள்ளி சிலுக்குறாளே. ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறாள்.
தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. நிச்சயமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்க நேர்களே. உங்களுக்கு இன்னும் ருசியான சமையல் குறிப்புகளை நாங்கள் உங்களுக்காக தர வந்துள்ளோம். ஆமாம் ஆமாம் நிச்சயமாக. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான, அதாவது நாங்கள் இப்போ வந்து ஒரு டிஷ் ஒன்று சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அரிசி 1 கிலோ எடுத்துக்கோங்க, உளுந்து 200 கிராம், கொள்ளு 250 கிராம், வெந்தயம் 25 கிராம் எல்லாத்தையும் எடுத்து வந்து அரிசி உளுந்து வெந்தயத்தை ஒன்றாக கழுவி 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டுமாம். அதுக்கு பிறகு கொள்ளுவை கல் இல்லாமல் நன்றாக சுத்தம் செய்து கழுவி 8 மணி நேரம் ஊற வைக்கவும். கிரைண்டரில் அரிசியை தனியாகவும் கொள்ளுவை தனியாகவும் அரைத்த பின்னர் ஒன்றாக கலந்து உப்பு போட்டு கரைத்து புளிக்க வைக்க வேண்டும். சாதாரணமாக இட்லிக்கு அரைக்கும் அதே முறைதான். புளித்த மாவை இட்லி தட்டில் சுற்றி 8 முதல் 10 நிமிடங்கள் வேக வைத்து விட. அதே மாதிரி வந்து சத்தான கொள்ளு இட்லி வந்து ரெடியா இருக்குமாம். அது மாத்திரமல்ல, புதினா சட்னியுடன் சாப்பிட்டா அந்த கொள்ளு இட்லி வந்து சூப்பரா இருக்குமா மாலி. நிச்சயமாக லட்சி, உண்மையாகவே நமது நேயர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதே போல நீங்களும் அழகா சமையல் செய்து சாப்பிட்டு பாருங்க, உண்மையாகவே ருசியாக இருக்கும் இல்லையா லட்சி? ஆமா ஆமா ஆமா. அப்படியே வந்து எங்களுடைய ஒவ்வொரு சொந்தங்களும் அப்படியே டிப்ஸா அனுப்பிட்டே இருக்காங்க. நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாரா இருக்கேன். இன்னும் இந்த நேரத்தில் வந்து முரளி கூட இணைஞ்சிருக்காங்க. தேவையான பொருட்கள், அதாவது வச்சிர மீன் ஏதோ ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வச்சிர மீனை வச்சு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். வச்சிர மீன் 6, மரச்செக்கு கடலெண்ணெய் தேவையான அளவு, மசாலா அரைக்க பூண்டு பற்கள் 10, இஞ்சி 1 இன், வரமிளகாய் 6, கொத்தமல்லி தூள் அரை தேக்கரண்டி, சின்ன வெங்காயம் 8, சீரகம் அரை தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, தக்காளி 1, முட்டை 2, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்க கொடுத்துள்ள பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக துளி கூட தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து கொள்ள வேண்டுமா. இதன் பின்னர் வந்து இந்த மசாலா கலவையை மசாலா மீன் துண்டுகள் கலந்து நன்றாக வெயில்ல காய வைக்க வேண்டுமா. அதன் பிறகு வந்து தோசை கல்லை வைத்து நன்றாக காய்த்ததும் அதில் மரச்செக்கு கடலெண்ணெயை ஊற்றி நன்றாக காய்த்ததும் அதில் மீன் துண்டுகளை வைத்து சிறு தீவில வந்து வேக விடட்டாம். மறுபடியும் மீன் துண்டுகளை திருப்பி போட்டு மறுபடியும் ஓரங்களில் மரச்செக்கு கடலெண்ணெயை ஊற்றி பின் துண்டங்களை வேக வைக்கவும். பிறகு வந்து முருகலாக ஆனதும் எடுத்து சூடாக பரிமாறவும். ரொம்ப 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 டேஸ்டா இருக்குமா அப்படின்னு தான் பாலமுரளி கிருஷ்ணா கூட இணைஞ்சு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சமைத்து பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். அது அப்படியே அந்த சமைச்சதெல்லாம் உங்களுக்கும் அப்படியே அனுப்பி வைங்க. நாங்களும் அது அப்படியே சுவையண்டு சாப்பிட ரெடியாக இருக்கும். அது மாத்திரமில்லை, நிகழ்ச்சியினுடைய விமர்சனங்கள் கருத்துக்களையும் வந்து நீங்கள் எங்களுடைய முகப்புத்தகத்தில் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டே ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நந்தகுமாரா நாளை மிருகம் கொல்வாயா? மிருகம் என்ற எச்சம் கொண்டு மீண்டும் கடவுள் செய்வாயா? குரங்கில் இருந்து மனிதன் என்றால் மனிதன் இரையாய் கனிப்பானா? மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவஜோதையில் கலப்பாயா? நந்தகுமாரா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே.
கவிதை பாடும் பறவை பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் காற்றில் ஏறி மழையில் ஆடி கவிதை பாடும் பறவை நான் ஒவ்வொரு துளியும் உயிரின் வேர்கள் குளிர்கிறதே எல்லா துளியும் குளிரும் போது இரு துளி மட்டும் சுடுகிறதே நந்தகுமாரா மழை நீர் சுடாது தெரியாதா கண்ணம் வழிகிற கண்ணீர் துளிதான் வெந்நீர் துளியன அறிவாயா சுட்ட மழையும் சுடாத மழையும் ஒன்றாய் கண்டவன் நீதானே கண்ணீர் மழையில் தண்ணீர் மழையை குளிக்க வைத்தவன் நீதானே. தொடர்ந்து பிடித்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. ஆமா, மொழித்தோ இந்த பாடலுக்கும் உங்களுக்கும் நிறைய சம்பவம், அதாவது நிறைய தொடர்புகள். ஆமா நிச்சயமா நிறைய தொடர்பு இருக்கு. நீங்களும் உங்களுடைய அந்த சமையல் குறிப்புகளை அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்க நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராயிருக்கோம் இல்லையா மாலி? நிச்சயமாக நேயர்களே, உங்களது கருத்துக்களையும் கட்டாயமாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். ஆமா அந்த நேரத்துல எல்லாருமே இணைஞ்சு சொல்லியிருக்காங்க. நிறைய சொந்தங்கள் அப்படியே விஷஸ் எல்லாம் அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க மாலினி. நிச்சயமாக, அதாவது சமையல் உண்மையிலேயே சமையல் டிப்ஸ் சூப்பரா இருக்குதாம். அதே போல அவங்களுக்கு பிடித்த வகையிலான சமையலாகவும் இருக்குதாம். அதே போல அவங்களும் இந்த சமையலை செய்து ருசி பார்ப்போம் என்று கூட அனுப்பியிருக்கிறார்கள் இல்லையா லக்ஷி? ஆமா நிச்சயமாக. அதாவது இட்லி செய்யறது எப்படி, எங்களுடைய இந்த குழம்பு வத்தல் செய்யறது எப்படிலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது என்ன போல பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுடைய சொந்தங்கள் இணைஞ்சு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சொந்தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்களும் இனி எங்களுடைய முதல் தர வானொலியில டியூனின் மூலம் அப்சின் மூலமும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எங்களுடைய சொந்தங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம் அடடா சமையல் நிகழ்ச்சியோடு.
பிசாசு குட்டி பிசாசு என்ன நீ பிடிச்ச Jackie Chan body, Tom Cruise body, நீதான்னு நான் நினைச்சேன். அப்படி தொடர்ந்து படித்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு நிச்சயமாக லக்ஷி, அதாவது தொடர்ந்து நேயர்களே நமது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருங்க. அதுபோலதான் உங்களுக்கு பிடித்த வகையிலான சமையல் டிப்ஸ்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு காத்துள்ளோம். ஆமா ஆமா, அப்படியே அட்டகாசமா அதிரடியா எங்களுடைய சொந்தங்களுடைய சமையல் குறிப்பையும் நாங்க சேர்த்துக்கொள்ள தயாராயிருக்கோம் இல்லையா மாலி? நிச்சயமாக. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் வந்து நிறைய நிறைய சொந்தங்கள் இணைஞ்சு அப்படியே நிறைய நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி நீ? ஆமாம், இந்த நேரத்தில் மாலினி மறந்து போயிட்டாவோ நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறாங்க. மாலினி உங்களோட டிப்ஸ் அப்படியே எடுத்து விடுங்க. அதாவது லக்ஷி, எப்போவுமே சமையல் என்று பார்க்கும்போது முக்கியமாக சமையல் மட்டும் இருந்தால் போதாதே, சாப்பிட்றதுக்கு சமையல் இருந்தால் மட்டும் போதாது. அதையும் விட பிளேட், கரண்டி, அதுக்கப்புறம் கை இதெல்லாம் வேணுமா? நிச்சயமாக அதெல்லாம் அவசியமான ஒன்று. ஆமாம், நான் ரோபோ மாதிரி மாற போகிறேன் நீங்கள் சமைச்சு தரதுல இருந்து. அடுத்த லக்ஷி, வட்டலாப்பம் செய்வது எப்படி? என்னது வட்டலாப்பமா? நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். சொல்லுங்க, எழுதுவோம். நிச்சயமாக லக்ஷி, இத கட்டாயம் நீங்களும் எழுதி கொள்ளுங்கள். நீங்களும் வீட்டை போய் செய்து பாருங்கள், மிகவும் ருசியாக இருக்கும். கட்டாயம் செய்ய வேண்டும். நாளைக்கு நான் ஷோ செய்ய வரணும் மாலி, பார்த்து சொல்லுங்கம்மா. இல்ல நேர்களே, இல்ல உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருக்கும். கட்டாயம் நீங்கள் இதெல்லாம் செய்து பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு பிடித்த வகையிலான சமையலா இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போலதான் வட்டலப்பம் செய்வது எப்படி? அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போமாயின், தேங்காய் பால் 2 கப், அதாவது கெட்டியானது, முட்டை 4, சீனி 200 கிராம், மஞ்சத்தூள் சிறிது, பாதம் 10, முந்திரி 10, பிஸ்தா 10. தொடர்ந்து செய்முறையை பார்ப்போமாயின், முதலில் முட்டையை நன்கு அடித்து வடிகட்டி கொள்ளவும். பாதம் பிஸ்தாவை தோலை நீக்கி வைக்கவும். தேங்காய் பாலில் சீனியை போட்டு நன்கு கலக்கி அதையும் வடிகட்டி கொள்ளவும். 5 பாதம், 5 பிஸ்தா, 5 முந்திரியை மிக்சியில் போட்டு திரித்து கொள்ளவும். மீதி உள்ள பருப்புகளை பொடியாக நறுக்கி வைக்கவும். பின் முட்டையை
முட்டை, தேங்காய் பால் கலவையை ஒன்றாக சேர்த்து நன்கு கலக்கி மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்து திரித்த பருப்புகளையும் சேர்த்து கலக்கி ஒரு பாத்திரத்தில் சிறிது நெய் தடவி அதில் இந்த கலவையை ஊற்றி மூடி போட்டு வைக்கவும். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் இந்த கலவையை வைத்து மேலேயும் ஒரு மூடி போட்டு தீயை மிதமானதாக வைத்து வேக விடவும். கொஞ்சம் வேக ஆரம்பித்ததும் நறுக்கிய பருப்புகளை மேலே தூவி மூடியை போட்டு மூடி விடவும். வெந்து விட்டதா என்று பார்க்க ஒரு குச்சியை கொண்டு குத்தி பார்க்கவும். கட்டாயம் இது வெந்து விட்டதா என்று பார்ப்பதற்காக கையை ஓட்டி பார்க்காதீர்கள். கையை வைத்து பார்த்தீர்கள் கைதான் வெந்து போகும். அதனால ஒரு குச்சியை கொண்டு குத்தி பார்க்கவும். வெந்திருந்தால் குச்சியில் ஒட்டாது, அப்போது இறக்கி விடலாம். ஆறிய பின்பு துண்டுகள் போட்டு பரிமாறவும். சுவையான வட்டலப்பம் ரெடி ஆகிவிடும். அதே போலதான் நிச்சயமாக வட்டலப்பத்தில் தண்ணீர் இறங்கி விடாமல் கவனமாக மூடியை திறக்கவும் மூடவும் செய்யவும். இல்லை என்றால் தண்ணீர் வெளியாகி விட்டால் அது சுவையாக இருக்காது என்று கூட குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக. வாவ் சூப்பர். இந்த வட்டலப்பத்தை நான் கட்டாயம் நாளைக்கு செஞ்சு ஃபர்ஸ்டா மாலைக்கு தான் கொண்டு கொடுக்குறேன். அந்த வட்டலப்பத்தை நீங்க சாப்பிடணும். லக்ஷி, நான் வட்டலப்பம் சாப்பிடல லக்ஷி. இப்ப தெரியுதா சொந்தங்களே எங்க இருக்கு அப்படின்னு. இந்த நேரத்துல அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இறால் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யற அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இறால் 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 2, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இறாலை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளவும். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொள்ளவும். உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி கொள்ளவும். இறால், உருளைக்கிழங்கு அதனுடன் மிளகாய் தூள், உப்பு போட்டு நன்றாக கலந்து 1/2 மணி நேரம் ஊறவிடவும். அதாவது கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்த பின்னர் வெங்காயத்தை போட்டு வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதக்கியதும் அதில் ஊற வைத்த இறால் கலவையை போட்டு நன்றாக வதக்கவும். அடுப்பை மீதமான தீயில வைக்க வேண்டும். இறால், உருளைக்கிழங்கு நன்றாக சேர்த்து நன்றாக வெந்ததுக்கு அப்புறம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆறாமர் அப்படியே எடுத்து இறால் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியா இருக்கும். சாப்பிட அப்படியே சுவையா இருக்கு. எடுத்து எனக்கு அனுப்புங்க. நிச்சயமாக லாக்ஷிக்கு அனுப்பவும். ஆமா அதை நான் சாப்பிட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். முதல் வானொலி தாமரை வானொலியின் சுவையான சமையல் நிகழ்ச்சியோடு. ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சாந்தாண்டி. தொப்புள் என்ன கட்டி வச்ச தெப்ப கொள்ளமா, நான் துத்தி கொள்ள இங்கிருந்து கப்பல் வருமா. பூம் 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 மாட்டுக்கார, நீ சொன்ன வீட்டுக்கார. ஏறி வந்து பாப்பேண்டி நீ வீட்டில் குளிச்சா. பிரிச்சு குத்தி பேண்டி உன்னை எலுமிச்சம் போல உரி பேண்டி. மூடித்த வைக்காதடி, என் மூடத்த கொல்லாதடி.
தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுவையோ சுவையான அடடா சமய நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களுடைய அபிமான சொந்தம் சிவமையும் ரமேஷ் கூட இணைஞ்சு சொல்லியிருக்காங்க உளுந்துக்கடி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், அதாவது ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இதை நானும் பண்ணி பார்க்குறேன், ரொம்ப நன்றி இந்த டிப்ஸ் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய அபிமான சொந்தம் இணைஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல பூஜா கூட இணைஞ்சு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் பாலா இணைஞ்சு சொல்லியிருக்காங்க அக்கா இன்னும் டிப்ஸை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா எதிர்பார்த்து இருங்க, உங்களுக்கு நாங்க விடுவோம் இல்லையா? இன்னும் உங்களுக்கு பிடித்த வகையிலான டிப்ஸ்கள் நிறைய இருக்கு, கட்டாயம் உங்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நமது லாக்ஷி. ஆமா ஆமா அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விளாம்பழ ஜூஸ் எப்படி பண்ற அப்படின்னு இன்னைக்கு நாங்க சொல்ல போறோம். வெல்லம் அல்லது கருப்பு பட்டி 200 கிராம், எலுமிச்சம் சாறு 2 ஸ்பூன், விளாம்பழம் 2, கருப்பு உப்பு 1 ஸ்பூன், புதினா இலை சிறிதளவு, ஐஸ் தண்ணி 4 கப், ஐஸ் கியூப் சிறிதளவு எல்லாம் எடுத்துட்டு விளாம்பழத்தை உடைச்சு வந்து அதில் உள்ள சதைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து அதனுடன் புதினா இலைகளை சேர்த்து நன்றாக அரைக்கவும். அரைச்சதுக்கு அப்புறம் வந்து வெள்ளை 1 கப் குளிர்ந்த நீர் விட்டு நன்றாக கரைத்து வடிகட்டி கொள்ளவும். இந்த வெள்ளை கரைச்சலை அப்படியே விளாம்பழ விடுதியில் ஊற்றி நன்றாக கலந்து வடிகட்டவும். மீதமுள்ள தண்ணீர், கருப்பு உப்பு, எலுமிச்சம் சாறு, ஐஸ் கியூஸ் சேர்த்து நன்றாக கலக்கவும். கலந்த ஜூஸை வந்து கண்ணாடி கப்பில் ஊற்றி வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நிச்சயமாக ஏன்னு சொன்னா இது லாக்ஷியோட ஃபேவரிட். சொல்ல வார்த்தையே வரதில்லை மாலினி. நிச்சயமாக கட்டாயம் நீங்கள் செய்து கொள்வது மட்டும் இல்லாம நமது லாக்ஷிக்காகவும் ஒரு பங்கை அவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். நானும் வந்து சாப்பிட ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் புடிச்சா உடும்பு புடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ கடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். வழி வழி வாழ விடு, வாழும் போதே வானை தொடு, வம்பு பண்ண வணங்கி நின்ன தோள தொடு. வழி வழி வாழ விடு, வாழும் போதே வானை தொடு, வம்பு பண்ண வாழையடு, வணங்கி நின்ன தோள தொடு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். உணவு விட இருப்பிட்டான் உழவனுக்கும் கிடைக்கணும், அவன் அனுபவிச்ச மிச்சம்தான் ஆண்டவனுக்கு படைக்கணும். ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறன, நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். வாய்மூடி வாழாதே, வீண் பேச்சு பேசாதே. காலம் கடந்து போச்சுதுன்னு கவலைப்பட்டு எங்காதே, கனவு ஜெயிக்க வேணும்னா கண்ணை மூடி தூங்காதே. குத்துங்கடா குத்து, எங்கூட சேர்ந்து குத்து. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இந்தா வச்சிக்க Cocina con mi cha cha cha, con mi cha cha cha. Cocina con mi cha
தொடர்ந்து முடிந்திருக்க முதல் தடவை வானொலி தாமரை வானொலிக்கின் சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. நிச்சயமாக லக்ஷி, அதாவது நமது நேயர்கள் தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு பிடித்த வகையிலான சமையல் டிப்ஸ்களை நாங்களும் வழங்கி கொண்டே இருக்கின்றோம் அல்லவா லக்ஷி? ஆமா ஆமா, எங்களுடைய சொந்தங்களுக்கு அப்படியே பிடிச்ச மாதிரி நாங்கள் அப்படியே வந்து நிறைய டிப்ஸுகளை சொல்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சொந்தங்கள் சொல்ற டிப்ஸையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராயிருக்கோம் இல்லையா? நிச்சயமாக தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த வகையிலான சமையல்களை நாங்கள் உங்களுக்கு கூறுவதற்காக இருக்கின்றோம். அதே போல நீங்களும் கட்டாயம் இதுகளை நோட் பண்ணி வச்சு அப்படியே செஞ்சு பார்த்து அது டேஸ்டா இருந்தா மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நானும் சாப்பிட தயாரா இருக்கேன். நான் அப்படி சொல்ல வரல லக்ஷி, அப்படி சொல்ல வரலையா? தினமும் அந்த கொப்பியை பார்த்துறீங்கன்னு சொல்ல வந்தேன். இப்படிதான் மாலினி அடிக்கடி ஜோக் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களோட இல்லையா? சீரியஸா பேசுறப்பல. ஓகே, இந்த நேரத்துல அனைத்து சொந்தங்களும் வந்து டிப்ஸுகள் அப்படி அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மாலினி வந்து பப்பாயா யூஸ் அப்படி செய்யறேன்னு சொல்ல போறாங்க. நிச்சயமாக லக்ஷி, அதாவது நமது நேயர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதே போல பப்பாளி ஜூஸ் செய்வது எப்படி என்று பார்ப்போம். அதாவது பப்பாளி ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போமாயின், பப்பாளி பழம் பழுத்தது 1, பால் 1 கப், தண்ணீர் 2 கப், தேன் 5 ஸ்பூன், ஐஸ் கட்டி தேவைக்கு ஏற்ப. செய்முறை: முதலில் பப்பாளி பழத்தில் தோலை நீக்கிவிட்டு பொடியாக வெட்டி கொள்ளவும். பப்பாளி பழம், பால், தேன், ஐஸ் கட்டி, தண்ணீர் அனைத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து பருகவும். சுவையான பப்பாளி ஜூஸ் ரெடி. வா, சூப்பர். ஆனா பப்பாயா ஜூஸை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நான் கலியத்துல குடிக்கிற ஜூஸும் எனக்கு ஞாபகம் வந்துட்டு மாலினி. நிச்சயமாக, அதை மறக்க முடியுமா லக்ஷி? ஆமா, அது பாசத்துல வர ஜூஸுமா, அது அப்படி நல்லா குடிச்சுட்டு ஆகணும். தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம் முதல் தடவை வானொலி தாமரை வானொலியின் சுவையோ சுவையான அடடா சமையல் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு பிடித்த வகையிலான சமையல்களை அள்ளி வழங்குவதற்கு உங்களோடு காத்து கொண்டிருக்கிறேன். கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல நடுங்குது துடி துடிக்குது நில கொலகுது வேட்டக்கார வரத பார்த்து பட்டகத்தி பல்லக்க பட்டி துட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்கார. நிக்காம போட்டு வரா பாரு வேட்டக்காரன். புலி புறமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல நடுங்குது துடி துடிக்குது நில கொலகுது வேட்டக்கார வரத பார்த்து. ஆயுதம் போல் கூறிவ இருப்பது நகங்களும் கழுகுடா, இவ இருப்பதே உலகுக்கு அழகுடா. அழக மறுத்தவன அழிச்சிடுவா, இவ அமிலத்தம் ஒன்றுதனம் குளிச்சிடுவா. இவனோட நியாயம் தனி நியாயம், அடல்வனால அடங்கும் அநியாயம். போடு அடிய போடு டங்கருன்னா போடு புலி புறமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல நடுங்குது துடி துடிக்குது நில கொலகுது வேட்டக்கார வரத பார்த்து. அசதோமா ஷட்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி. சல்பரவர சிப்பட்டே சித்தி சலபல கண்ட சப்பர சிந்த ஹம்சஹாரல கண்ட விஸ்வலல கும்ப சொப்பிஷாலக பெட்டே. ஓம் சாந்தி சாந்தி. யாரிவ
இல்லாதா எவனடா இவனுக்கு இல்லடா கடிவாளம் இவன் வரலாற்ற மாத்திடும் வருங்காலம் இவன் திசையெல்லாம் இவன் இருப்பான் இவன் திமிருக்கு முன்னால எவன் இருப்பான் போடு அடிய போடு போட்டு அடிய போடு டங்கரு 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 டங்கருன்னா போடு டங்கரு 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 டங்கருன்னா புலி முறுமுது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கலக்குது வேட்டக்கார வரத பார்த்து பட்டகத்தி பல்லக்க பட்டி துட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கோட்டுக்காரன் தொடர்ந்து முடிந்திருக்க முதல் வானொலி தாமரை வானொலியின் அழடா சமையல் நிகழ்ச்சியோடு நிறைய சொந்தங்கள் எங்களுக்கு அப்படியே நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே உற்சாகத்தை தந்திருந்தீங்க. நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் முதலாவது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்த வில்லியா மாலினி. நிச்சயமாக இன்றைய நாள் வந்து உங்கள் எல்லோருக்கும் மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். ஆமா எல்லோருக்கும் பிடித்த வகையிலான நிகழ்ச்சியா உங்களோட இந்த சமையல் இருக்கும் இல்லையா? ஆமா அதாவது சமையல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் ஏதோ சின்ன பிள்ளைங்க தவறெல்லாம் செஞ்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். ஆமா மீண்டும் அது மாத்திரமல்ல எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியை நீங்க கேட்டு மகிழணும் அப்படின்னு சொன்னா டியூன் ஆப்ஸ்ல நீங்க இன்று முதல் கேட்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தியையும் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றென்றும் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய சொத்து அன்பான ஆர்ஜே லக்ஷயா அன்று எங்களுடைய குருஜி ஆர்ஜே மாலி கட்டாயம் குரு இல்லப்பா. தொடர்ந்து தாமரை வானொலி நிகழ்ச்சிகளோட இணைந்திருங்க சொந்தங்களே. உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ கோமள வள்ளி கண்களால் கொல்லும் வெள்ளி திரும்பி நான் நிற்க சொல்லி வச்சு விடலா வள்ளி காத்தவராயா மல்லிப்பூ வேணா போயா மாலைய வாங்கி தாயா என்ன நீ தொலைமல தூக்கி போயா ரங்கோலா ஹோலா ஹோலா பெண்ணே நீதானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ குறுங்கடல் போல குதிக்குது ஆசை குடிக்கலமா மெல்ல ஏடுபல குலுங்குது சாமி அது விடுக்குது எடுக்கிற பாவி கைகளை தொட்டு கசமுச செஞ்ச நச்சிடவே கூவி ரங்கோலா ஹோலா ஹோலா ராசாரிதானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ
எடுத்தவன் நீதானே. நான் சடுகுடு ஆடும் போது நீ தொடுகிற எல்லை கோடு விடு விடு என்று படபடவென்று பறந்தவன் நீதானே. போய் ரங்கோலா ரங்கோலா ஹோலா ஹோலா பெண்ணே நீதானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் தான் தானோ. ரங்கோலா ஹோலா ஹோலா ராசா நீதானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ. கோமளே வள்ளி வள்ளி கண்களா சொல்லும் வெள்ளி திரும்பி நான் நிற்க சொல்லி பச்சை விடவா